சந்திரன் மணிக்கட்டோட உடச்சு போடுவேன். அதே ஊரா வேற ஊரா? அதே ஊரா? இந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டா? கிழவனேடு தானா? ஆமாம், அந்த காலை கெந்துராப்புல அதே ஊர் தான். உன்னை ஒரு ஆள் தான் எனக்கு அடையாளம் தெரியுது. வாப்போ சோனே. ஆமாம், சட்டியை கழட்டி கொடு, வேர்வையை தொடச்சி தரேன். எதுக்குள்ளேருந்து காசு எடுக்கிறீ விளங்க மாட்டா? உன்னை யார் இப்போ எழுப்பி விட்டா? இருக்கிறத அள்ளி போட்டு அட சண்டை. புரட்டாம் மாதத்தில் வடிவேல் சார்பாக ஒரு ஆப்பாயில் ஒரு ஊத்தாப்பம் 101. நன்றி. எங்கள் ஆத்தா, எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சியெல்லாம் கொஞ்சம் லேசாக படுத்துருக்கு. எந்திரிச்சு பார்த்துட்டு படுக்க முடியுமா? மனசு ஆறு. ஆமாம், தயிர் சாதம் கிண்டிருக்காரு சுட. அந்த அக்கா ஏன் கோச்சிட்டு போகுது? தாய் வீடு இங்கிட்டு கிழக்கவோ? எதுடா கிழக்கு? நக்கு. இந்த ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்ட பொம்பளை ஆளுலாம் காணா. என்ன என் சிங்கத்து 2 பேத்துக்கு ஒரு கைது எடுத்துவேன். சூப்பர். அந்த இடத்த விட்டு நகரலையே தம்பி. இதே பள்ளிக்கூடம் இருந்தால் லீவு ஓடுறதுக்கு இன்னும் முழிப்பீங்களே. கூட்டம் குறையுது. தூங்கிட்டான்னு தெரியுது, நீ பொத்து. கூட்டம் குறையுது. ஏன் ஏன் தாண்டா உங்கள்கிட்ட கேட்குறே திருப்பி? ஏன்ட்டே ஏன்னா என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு விடியணும். வந்தார் ஒரு நாரதர். நக்கலை சொல்லும் போதே அவரை புழக்க போகிறேன். இப்போ வணக்கம் ப்ரோ. நான் எந்த பாட்டும் பாடலை. நீங்கள் நீர்மாலடி அடிப்பேன், எழுந்திரிச்சு போ. யாருமே இங்கே இருக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு என் முகர்லேயே முடிக்கக்கூடாது. அங்கிட்டு போயிருங்க. ஏன் நீங்கள் பாட்டுக்கு மனப்பாறை உயராதேடா. வீட்டில் போய் படுக்காது. வாழ்த்தி போல காற்ற வச்சு படு. புறம் தத்தினி முடிச்ச வயலாக இருக்காங்க. யாரா? நாரதர். பரம்புப்பட்டி அஜித்தா இல்லை சோழப்பட்டி நான் சுனிதா? சிரிக்கக்கூடாது. நான் ஒரு புலவரில் பேசினேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இன்றைக்கி நீங்கள் என்னை சிரிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பத்தா வயசுக்கு வந்த நாள் இன்றைக்கி. திங்கக்கிழமை 7 மணி 3 நிமிடம். 30 சொல்லலை என்னப்பா. இது என்ன வெள்ளைன்னு கேட்குறியா? அப்பத்தாவுக்கு திதி கொடுக்க போனேன் ராமேஸ்வரம். வண்டி மாறி மானாச்சலையில் இறங்கிட்டேன். விபூதி ஐயர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓடினேன். தட்டில் குப்புற விழுந்து அப்படியே. நாரதருக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். பரம்பு பட்டியாரே, உமக்கு காலேஜில் உள்ள கண்ட்ரோல் தெரியும். ஆனால் என் பேக்குள்ள இருக்க பெண்ட்ரோல் உனக்கு தெரியுமா? ஒரு ஆளை ஜெயிச்சிட்டேன். ஒரே தம்பிய கடலாக இருந்துச்சடா கூட்டம். எந்த போய கண்ணு வட்டிச்சோ குழந்து வச்சு. ஓ, அந்த வாரம் கட்டை போயெல்லாம் தூக்கிட்டு போறியா? சந்தைக்கு போறியா? என்னத்தா அந்த அந்த கருவாடாங்கண்ண காய போடுத்தா இதுகளோட. ஆனால் தத்தண்டி கிழவனரியில் என் சொந்த வந்தம் வாழ்கிற ஊரில் ஒத்த டீ கடை திறக்கலையே. யாராவது ஒரு பொம்பளை ஆளுக்கு சுதாரிச்சு 2 லிட்டரு பாலை கலக்கி பற்ற வச்சுருந்தீங்கன்னா கோடீஸ்வரி ஆகிருப்பேன். அது யாருப்பா அங்கே கடை வச்சுருக்குது? இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி வைக்கக்கூடாது. உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் இவங்களை காப்பாற்றி நான் சலுப்புட. இந்த ஜாமியார் எதுக்குடா அப்படியே நிற்கிறாரு வாரச்சிட்டு வதிகிற மாதிரி? நான் கூப்பிட்டா தானே வரணும். அஜித்து போங்க அஜித்து. நான் மைக் எடுத்து பட்டாருன்னு அடிச்சு போடுவேன். நான் வரிச்சூர் பழனியை பார்த்தா முத்துச்சிருப்பி ஜெராக்ஸ் கிடையாது. இது இது பேட்ரி. அவனை பார்த்தா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கா?
கோதமங்கலம் முத்துச்சிற்பி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? துவரங்குறிச்சியில் வரிக்கி கடை வச்சுருக்காரு. இப்போ மட்டும் சிரிப்பிய கோதமங்கலம் முத்துச்சிற்பியா என்னன்னு நான் நாடகத்தில் மாதம் 30 எனக்கு நாடகம். இந்த 30 நாளில் 25 நாள் ஒரு நாரதரை நான் இது வரைக்கும் சந்திச்சிருக்கேன்னா கோதமங்கலம் முத்துச்சிற்பியை தவிர யாருமே கிடையாது. எங்கள் அண்ணன் இப்படித்தான் நீங்கள் கையை தட்டினியே. அது தொண்டை வளம், அது நல்ல தொண்டை வளம். அவன் பிறந்த நேரம் அவன் ஆஸ்பத்திரி சென்னைக்கு போய் சூப்பர் சிங்கரில் வாடிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாடு போகிறேன். ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் ஹாங்காங்கில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், துபாயில் இருக்கேன்றேன். அவன் யோகா அங்கங்கே போகிறேன். நான் இந்த இருக்க சிவகாசியை தாண்ட முடியலை. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலை தூதேன் யமகண்டே உள்ளே இருக்கவே மைசாசுரேன் பப்ளு. கண்டாலி உள்ளே சொன்னால் கேட்குறதுலாம். நான் சிறுசாக ஏதாவது தூக்கிட்டு வாங்கடான் தான் இங்கே வந்தேன். அவன் முகராக்கிய உடம்புக்கு எவனாவது மண்ணெண்ணை டின்ன தூக்குவானா தூக்கிட்டு போய் இப்போ அமிர்தாஞ்சம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க தேய்ச்சிக்கிட்டு பிறகு திணி பையன். இந்த பீ வண்டு பார்த்துருக்கீங்களா? இம்புட்டு காணா இருக்குது. இந்த தண்டியை உருட்டும். உனக்கெல்லாம் தர்மா கோளரே அதிகம். முருகா நாளைக்கு இளவட்ட கல்லில் தூக்கி வச்சிரு. கொண்ட நம்ம சுடக்கணும் ஒடியட்டு. நீ நல்ல ஆம்பளை ஏன்டி யானைக்குட்டியை தூக்கிட்டு வா. தும்புச்சங்கிட்ட உடனே சேனத்தை இது பண்ணிடும். சாமியை சந்தி தம்பி இதில் கொஞ்சம் லேங்கு வை. ஹலோ 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 வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி. ஏய் என்ன பேசாம வாயா. நாராயண வகை என்பது என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணுடைய நாமோதயம் ஐயா. இந்த ஊரில் இதை வாங்கவே மாட்டாங்க. கசகசா திப்புளி தூம்புரு. எங்க இது என் பாட்டன் நாராயணாமத்தை நான் உச்சரித்துக்கிட்டு இருக்கேன். இது வியாபார பொருள் கிடையாதுயா. ஏய் உண்ணி இந்தியா இருக்கு எங்க இருக்கு? அது என்னது? அது கருப்பு அப்படி தெரியுது. என்னது இந்தா அது என்னது? என்னதுயா? மடுவா? நான் கூட கேசரி பாக்கெட்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியுமில்ல கடையில் நடக்கும் பாரு. ஆனால் ஏ நீ என்ன மடு பப்புளு கிண்ணுன்னு இருக்க. ஏன்னா 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படிதானே. கிளட்டு சக்காலத்தி ஆயிட்டு. ஆமா. என்ன சொன்னீங்க? வந்திருக்கக்கூடிய நாரதருக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்னையா தெரியும்? சரி எனக்கு தெரியாது. நீ வேணா விரிச்சு சொல்லிட்டு வா. இல்லை உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. 18 புராணம் இதிகாசங்கள் 2 உலக புதமரி என்று சொல்லக்கூடிய நூல் அனைத்தும் தெரியக்கூடிய அளவுக்கு என்கிட்ட விஷயம் இருக்கு. உங்களுக்கு என்னையா தெரியும்? ஒரு முனிவன் வந்தா என்ன செய்யணும்? நம்ம இடத்துக்கு ஒரு முனிவர் வந்திருக்கிறாரு, அவரை வணங்குவோமே. என்னையா நான் மண்டையாட்டின உனக்கு என்னையா? இல்லை ஏதோ சொல்ல வேணாம் அப்படின்றது மாதிரி மண்டையாட்டுறது மாதிரி இருக்கு. இதெல்லாம் இருக்கு. என்னையா சொல்ல? நான் பாட்டுக்கு மண்டையாட்டே உனக்கு என்ன? ஒரு முனிவர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட காலில் விழுந்து. நீ முனிவேரோ இல்லை வேப்பமரம் வேறோ? இல்லைங்க முனிவருங்க. இருங்க. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னார்ல பங்காளி. இப்போ நான் கேட்குறேன் கேளுங்க. வீடு கட்டுறதுக்கு தேவை சிமுண்டா இல்லை செங்கலா? கை தட்டலாம். இப்போ பாரு, இதோட உன்னை சொந்த வந்த இருக்க ஊரில் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உன்னை ஆட்டம். இது என்னையா கேள்வி? வீடு கட்டுவதற்கு முதல்ல தேவை சிமெண்டா செங்கலா? அதுக்கு சிமெண்ட் வேணும், செங்கல் வேணும். ரெண்டும் இல்லாம வீடு கட்ட முடியுமா? கம்பு கூட்ட களைச்சு விட்டுக்கிட்டாரே. நான் என்ன தப்பா எது சொன்னாங்க தம்பி? 2 கேள்விதான் தம்பி. தேவை உள்ள எதுக்கு தேவைங்கெல்லாம் வர்றாங்கன்னே தெரியல. செங்கலா சிமுண்டா? வீடு கட்டுறதுக்கு முதல் 2மே வேணும்யா. சொல்லியா கேட்க ஒன்னே யாரா புதுசா? அவரே கொத்தனார் கதிரேசன். வீடு கட்டுவதற்கு தேவை 2மே வேணும். ஏன்னா வீடு கட்டுவதற்கு என்ன வேணும்? மணல் வேணும், சிமெண்ட் வேணும், ஜல்லி வேணும், செங்கல் வேணும். இது எல்லாம் இருந்தாதான் வீடு கட்ட முடியும். கேட்டதுக்கு முன்னாடி சட்டார்னு இருக்கி பாரு. இது 2 இருந்தாதான் வீடை கட்ட முடியும்.
வீடு கட்டுவதற்கு சொல்லியா வீடு கட்டுவதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு தாக்கல் வைத்திருக்கிறார். ஏய், உனக்கு என்னடா நீ யாரா? இருங்க, அதான் வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் மூடை இறக்கியிருக்காங்க. அதான் சிமெண்ட் மூடை. சரிங்க, இப்ப எங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல. எச்சு தரிச்சுனா கட்டி சேர்ந்து போம்பியா மூடைக்கு. சரியா? ஏய், நான் என்ன கேட்டேன்? வீடு கட்ட தேவை செங்கலா சிமெண்டா? ஒன்றா சிமெண்ட் நெல் இல்லை செங்கல் நெல்? ஏய், இது வந்து நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. தெரியலாட்டி கேட்கணும். தெரியலாட்டி எங்கிட்ட மாதிரி படிச்சாகிட்ட கேட்டா சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்க. எங்க வீடு கட்டுவதற்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஏன்னா மக்கள் இருக்காங்க. ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. என்னங்க வேணும்? நான் சொல்றேன். சொல்லுவில்ல தம்பி பின்னாடி நின்றா பிரேமதி. சரி, என்ன தெரியல, நீ சொல்லியா. வீடுகள் என்பது 80 இல்லை, ஒரு வீடு தான். 80 70னா மூக்க சிந்தி விட்டுக்கிட்டு அறையுவேன். நீங்கிட்டு வா பீரோல். பல வகை வீடுகள் உண்டு. ஓட்டு வீடு, சரி, கார வீடு, சரி, சீட்டு வீடு, சரி, கூரை வீடு, பேச வீடு, இப்படி எத்தனை வீடுகள் இருந்தாலும் ஆமையா பல வீடுகள் இருக்குல்ல இங்க. அந்த வீடு கட்டுவதற்கு என்ன தேவை? அதைத்தான்டா கேட்டான். அந்த சொல்ல தெரியல. என்ன தேவை என்றால் செங்கல் தேவை. இருடா சொல், அப்புறம் பிறங்கிட்டு அரைஞ்சு விடாதா? சம்பளம் இல்லாம இங்கேயே தெருவில் விட்டு போறாரு. அது வேணும் நல்லா தெரியுது. ஏண்டா சிரிக்கிற? நீ படக்குன்னு உட்காராத. உன்னையாதால எந்திரிக்க முடியல கண்டாளி மனே. எந்திரிக்க முடியல. லக்கேஜ் மடு விடு வெதர சமந்த ஓட்டு பொழுது நீ உட்கார்ற. சரியா? என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல. ஆமாங்க. உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேனியா? நாங்க கேட்டது கேள்விக்கு முதல் பதில் சொல்லுங்க. என்னப்பா கைதட்டாம இருக்கிய? நான் விடவே மாட்டேன். எங்க ரெண்டுமே தேவை. ரெண்டும் இல்லாம வீடு கட்ட முடியுமா? சரி, என்னென்ன தேவை அது சொல்லுங்க. வீடு கட்டுவதற்கு மணல் தேவைப்படும், சரி, செங்கல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும். அதைத்தாண்ட நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். மைக்கு இது மைக்கு எங்க இருக்கு? மைக்கு தெரியாம இங்க. அதைத்தானே நானும் சொல்றேன். நான் என்ன மாத்தி சொன்னா? நீ லூசா நான் லூசா? இது எல்லாம் இருந்தாதான் ஒரு வீடே கட்ட முடியும். நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வீடா ஊராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வீடு நீங்கள் கட்டினாலும் செங்கல் தேவையில்லை, சிமெண்ட் தேவையில்லை. ஏன் ரெண்டும் இல்லாம எப்படியா கட்ட முடியும்? அதான் ஈர செவத்தில் ஏறணும்னு வலிக்கிட்டேன். தம்பி எதுக்கு நீ விழுகிறேன்னு தெரியல. பல முறை சொல்லியிருக்கேன். ஆமாம். சரி, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிமெண்ட்டு எல்லாம் தேவையா? எல்லாமே தேவையா? ஐயா யோகி பாபு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்க சொன்னது போல வீடு கட்டுவதற்கு சிமெண்ட் தேவை, சரி, மணல் தேவை, செங்கல் தேவை, கம்பி தேவை. சரி, அது அனைத்தையுமே ஏற்றி வரக்கூடியதற்கு முதல்ல ஒரு வாகனம் தேவை. அதான் உண்மை. இந்த வண்டியை ஓட்டிக்கங்க, டாடாசி. பரவாயில்லையா, அறிவா பேசுறானையா? அவ்வளோ. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று உண்மைதானே? உண்மைதாங்க. வீடு கட்ட என்ன வேணும்? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போங்க. என்ன வேணும்? அதுதானடா அவன் சொன்னியா. இன்னும் மறுபடியும் நான் எத்தனை தடவை நோத்தானோ வாடான்ற. சரிங்க, நீங்க கேட்டீங்க. நான் இப்போ கை தட்டு வாங்குவேன். நான் சொன்னது ஒன்று மட்டும்தான் வேணும். இல்லைன்னா ஒரு ஒரு இதுவும் பண்ண முடியாது வீடு கட்ட. யார் வீடு கட்டணும்னா இடம் வேணும்னு நீ சொன்னீங்கள, அந்த இடத்துக்குரிய பத்தரை வேணும். கை தட்டலாம். எங்க இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க கேட்டாங்க? வீடு கட்டுவதற்கு என்ன வேணும்? செங்கல் தேவையா, சிமெண்ட் தேவையான்னு கேட்டாங்க. நான் இந்த ஆவணத்தை சொன்னாங்களா? அவரை விழுந்துக்கிட்டு ஏதாவது கடிங்கடா. என்னடா பண்ற? பொழுதன்னைக்கு உன் நிலத்தையும் நிமிர முடியலையே. நீ வேற ஏன் திரும்ப உங்களை டோல் கட்டு மாதிரி மங்குன்னு விழுகிற? ஐயா, அப்படி விழுகும் போது இந்த கத்திக்க முட்டை அவனை அருங்க. அது என்னது? அது மகதியாலியா? இது ரொம்ப இதெல்லாம் காமெடி. மதுரை முத்தன் மிஞ்சிட்டிய. மகதி என்று சொல்லக்கூடிய யாழியா? சரி, வேற கேள்வி கேளுங்க. என் சிங்கத்துக்கிட்ட
கேளுங்க என்ன வேற கேள்வி. ஏதாவது ஒன்று அடிச்சு இது என்ன ஊருங்க? போச்சல் கிழவனரி. கிழவனரி. இருக்கக்கூடிய மாவட்டம் என்னங்க? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டமா? ஆமா. விருதுநகர் மாவட்டமாக ஆரம்ப காலத்திலே பேச்சுவார்த்தை நடந்தது என்று சொல்லுகிறான் என் செல்லம். உங்களை சமாளிக்கிறதுக்கு நான் படுறவாடு. மதுரை மாவட்டம் தெரியுமுங்க. இப்ப மதுரை மாவட்டம் தான். மதுரையில மிகப்பெரிய திருவிழா ஒண்ணு நடந்தது. நாங்க சொன்னது எதுக்காகனா ஆரம்ப காலத்திலேயே சரி 1923 சில்லறையில மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனையா? மதுரை மாவட்டமா எப்பமா இல்லை விருதுநகர் மாவட்டமா ஒப்பமா? முடிவை என்ன மாவட்டம் வச்சிருக்காங்க? கோயம்புத்தூர் மாவட்டம் ஒப்பமா இல்ல தூத்துக்குடி மாவட்டமா ஒப்பமா? கோயம்புத்தூர் எங்க இருக்கு? எந்த இடத்துல கூட்டம் நடந்த இடம் திருமங்கலம். திருமங்கலம் திருமங்கலம். சரி, இவர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. கூட்டத்தில் கலந்து கொண்ட இது திருமங்கலம். திருமங்கலத்துக்கு ஏங்க திருமங்கலம்னு பேர் வந்தது? திருமங்கலத்திற்கு எதற்காக திருமங்கலம் என்று பெயர் வந்தது என்றால், ஆமா, ஏன்னா எத்தனையோ மங்கலம் உண்டு. ராஜமங்கலம், சரி, சோழமங்கலம், சரி, ஆர்எஸ் மங்கலம், சரிங்க, வித்யாசிரி மங்கலம், விஜயமங்கலம், சரி, திருமங்கலம், துர்காமங்கலம். அப்படி எத்தனை மங்கலம் துர்காமங்கலம் போல் இருந்தாலும், எத்தனை மங்கலங்கள் இருந்தாலும் திருமங்கலத்துக்கு ஏன் திருமங்கலம் என்று பெயர் வந்துச்சு சொல்லுங்க. ஏனென்றால் முனியசாமி என்ற ஒரு நபர் இருந்தார். ஐயா எங்க பதில் சொல்ல போறீங்களா? சொல்றேன் இருங்க ப்ரோ. அப்போ நான் ஒரு தூக்கம் போட்டு வரேன். 2 மணி நேரம் ஆகும்ல. 1.5 மணி நேரம் சடக்குன்னு தூக்கிட்டு ஓடியாங்க. வைசாசுர அரக்கன் தூக்கி கொண்டு இருக்கிறான். மகனே சின்ன கருப்பு, விருதுநகரை பத்தியா வர்றியா? சொல்லுங்க. முனியசாமி என்பவர் ஒரு 73 வயதான ஒரு முதியவர். அவர் பார்த்தீங்கன்னா சரி 1813 சில்லறையில் 1813 இல்ல 813 சில்லறையா? சொல்றீங்க ஏங்க ஐயா சொல்லி வரேன். ஐயான்ற என்னை பார்த்தா எனக்கு கிழட்டு பை மாதிரி தெரியுதா? இல்லை இல்லை இல்லை, உங்களை பார்க்க அப்படி பழைய சர்ச்சி மாடு மாதிரி இருக்கு. பழைய பதில சொல்றேன். சரியா சொல்லியா? 813 சில்லறையில் சரி அறந்தாங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலேயே குடியிருந்தார். எங்க நம்ம காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி. சரியா? அங்கிருந்து வரும் வழியிலே பிழைப்பிற்காக திருமங்கலம் வந்தார். எங்க இந்த இடத்துக்கு வந்தாரு. திருமங்கலம்னு பேர் வர காரணம் என்னன்னு கேட்டேன். அதைத்தானே சொல்ல வரேன். இதுங்க அதைத்தான் சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. திருமங்கலம் என்று எதற்காக பெயர் வந்தது? அதைத்தானே கேட்கிறேன். அதைத்தானே கேட்கிறீங்க? அதைத்தானே கேட்டேன். பேசிக்கிட்டு பானிபூரி கடையில் போய் ஒரு பானிபூரி வாங்கிட்டு வரேன். உங்க டயலாக்ல திருமங்கலத்திற்கு எதற்காக திருமங்கலம் என்று பெயர் வந்தது என்றால், திரு என்றால் உயர்வு. ஆமா, உயர்வான பொருளை குறிக்கக்கூடியதற்கு திரு என்று அழைப்பார்கள். சரி. மங்களம் என்றால் அந்த ஆள் என்னடா கேட்டார்? ஒரு வார்த்தை தாடா கேட்டார். திருமங்கலத்துக்கு ஏன் திருமங்கலம் வந்துச்சுன்னா தெரியும் சொல்லு, தெரியல சொல்லு. ராமசாமி இருந்தேன், பொண்டாட்டியை கையை பிடிச்சி சொல்லித்தேன், பொன்னிச்சாமி விழுந்தேன். சுத்தி பேசுவதே நம்பியோட வழக்கம் போலையா? நான் சொல்றேன், சொல்லுங்க. திரு மங்கலம் இல்லடா தம்பி, யானை சென்னை கொன்றுவேன், ஒழுக்கமா நெல்லு. திருமங்கலத்துக்கு ஏன் திருமங்கலம் என்று பெயர் வந்ததென்றால், இப்பொழுதுதான் வாகனங்கள். அன்றைய காலத்திலே மக்களுடைய போக்குவரத்துக்கு பயன்படுத்தினது மாட்டு வண்டி. ஆமா, மாட்டு வண்டியை பற்றி வருகிறார் ராமநாட்டினுடைய கணக்கு பிள்ளை கஜா கஜா. யாரு? ஏய் இல்ல, அவருக்கு பேர் என்னங்க? கஜவிசன். நீங்க வச்சா பேரா இருக்கும் போல. சரி சொல்லுங்க பாப்போம். அஜித்து காலையில் சம்பளம் வேணும். சரியா சொல்லியா? வாயா வாயெல்லாம் பேசக்கூடாது. கஜா கஜேந்திரன் பத்திட்டு வரும் பொழுது, சரி, ஒரு இடத்திலே வருகின்ற பொழுது திருமங்கலம் ஒட்டி வருகிறார். மாடை திருப்புறார். மாடு புது மாடு. மாடு வெறித்து விட்டது. வெறித்து விடும் பொழுது மாட்டை திருப்ப முடியல. திருப்பும் போது மாடு குளத்துக்குள் இறங்கி விட்டது. அதனால தான் திருப்பும் போது குளத்துக்குள்ள இறங்கினால தான் அதுக்கு பேர் திருமங்கலம். திருமங்கலம் திருமங்கலம் திருமங்கலம். இது என்ன புதுவிதமான பதிலா இருக்கையா? உண்மைதான்.
சரி வாயே, ஏய் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேனியா. வேற என்ன கொள்ள இருக்கா? எது? சும்மா கேளுங்க. மதுரையில பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா நடந்தது. ஆமா. என்ன திருவிழா? வளகாப்பு. என்ன வளகாப்பு வந்து வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷம் ஐயா. நான் கேட்டது திருவிழா. அந்த ஜோக்கு என்ன சிரிக்கலை, இருங்க ஊராளுக சிரிச்சுக்கிறட்டும். திருமங்கலத்துக்கு தானே? உண்மைதான்ப்பா, உனக்கு தெரியாது, எங்கள் ஐயா சொல்லிட்டு செத்து போனார். எவன் உத்தமனோ அவன் நம்புவேன். ஏத்தா இது என்னத்தா மாட்டு வண்டியை பற்றிட்டு போகிறாரு, திருப்புறாரு, மாடு புது மாடு வெறிச்சுக்கிட்டு குளத்துக்குள்ளே இறங்கிருச்சு. திருப்பும் போது குளத்துக்குள்ளே இறங்குறதுனால குளம் திருமங்குளம். சரிங்க, நான் கேட்ட கேள்வி என்ன? மதுரையில பிரசித்தி பெற்ற திருவிழா என்ன? சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழால யார் யாருக்கு கல்யாணம் நடக்கும்? பொம்பளை ஆளுக்கும் ஆம்பளை ஆளுக்கும். ஏங்க பொம்பளை ஆளுக்கு ஆம்பளை ஆளுக்கு நடக்கும். நீ என்ன லூசா வெள்ளங்காத்தனம் என்னையா கேள்வி கேட்குற? என்னையா கேள்வி? சொக்காநாதருக்கும் தாய் மீனாட்சிக்கு நடக்கும். அவருக்கு ஏன் சொக்கநாதர்னு பேர் வந்துச்சு? அவர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. என்னய்யா ஒரே சொக்காடா இருந்திருக்கு. அப்ப நாதன்னு ஒரு ஆளு காப்பி ஊற்றிட்டு வந்திருக்காரு. யாரு? அந்த வழியா அவங்க ஊர்ல. சரி, சொக்காடா இருக்கு. நாதன் காப்பி ஊற்றிட்டு வர்றாரு. அதை வாங்கி இவர் குடிக்கிறார். சொக்காடா இருந்து காப்பி குடிச்ச வித்த நாதா சொக்கநாதா. ஓ இதனாலதான் சொக்கநாதன் பேர் வந்துச்சோ? இதை நான் நம்பணுமாங்க? இந்த ஊர்ல என்னப்பா அதிசயமா சிரிக்கிறாங்க. இல்ல, நான் என்னையா கேட்டேன்? உண்மையை சொன்னேன். ரொம்ப இதெல்லாம் படிக்கப்பட்ட வார்டு. நான் என்ன சன்ன புக்கா 12,000 13,000. எங்க அப்படி என்னென்ன புக்கெல்லாம் படிச்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல நீங்க தான் புத்தகம் எல்லாம் படிச்சோம்னு சொன்னீங்களே, என்ன மாதிரியான புத்தகம் படிச்சீங்க சொல்லுங்க. இவ்வளவு வேதிரியில ஆமா, அழகர் வந்தவனையே வெற்றி தேட்டரில் இறங்கியிருக்கலாம். சரி. ஒரு வேகத்தில் இறங்கிருக்கலாம், டோல்கட்டில் இறங்கியிருக்கலாம், சரிங்க. கொய்யாத்தோப்பில் கூட இறங்கியிருக்கலாம், வாழைத்தோப்பில் இறங்கியிருக்கலாம். சரி, ஆனால் வர்ற ஐயா அழகர் எதுக்கு ஆற்றுல இறங்குறாரு? காரணம் இருக்கியா? காரணம் இல்லாமல் இறங்குவாரா? அழகர் முன்னால் ஆற்றில் இறங்கப்பட்ட இடம் எந்த இடமுங்க? அழகர் முன்னாடி மதுரைக்கு வந்த இடம் எது சொல்லுங்க பார்ப்போம். தரை. தரை வாங்க. அந்த தரையில இது என்ன ஊர்? கிழவனரி. கிழவனரி போல அதற்கு ஒரு ஊர் உண்டு. நமது சோழவந்தான் அருகாமையுள்ள தேனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்தார். அந்த ஊரை நான் சொல்ல மாட்டேன். ஏயா சொல்ல மாட்டேன்? என்னையாச்சு உங்களுக்கு? தேனூருக்கு நமக்கு அந்த பிரச்சனை. அப்பா அன்னைக்கே சொன்ன ஏற்கனவே ஒடிஞ்ச காலு. தேனூரை பத்தி ஏய் அந்த ஊரை தேவையில்ல சாமி, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த ஊர் அந்த ஊருக்காரங்க மேல நாங்கள் மரியாதை வச்சிருக்கோம். எங்கள் வாயால நீங்க பேச மாட்டீங்க, நானும் பேசக்கூடாதா? இல்ல இல்ல, அந்த நான் பேசக்கூடாது. சும்மா நீங்க பேசுங்க. அப்ப நான் பேசலாம். நாங்க சொல்ல மாட்டோம். தேனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்தார். எதுக்கு வந்தாரு? தன் தங்கையாகப்பட்ட மீனாட்சி அம்மனுக்கு சீர் கொடுப்பதற்காக வந்தார். வந்துட்டார்ல, அதே விடியா. ஏயா திருவாச முனிவராகப்பட்டவர் போய்கிட்டு இருக்காரு. மண்டூக மகரிஷி என்ன பண்றாரு? அழகர் மலை இருக்கக்கூடிய அந்த தெப்ப குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? திருவாச முனிவரை கவனிக்கல. இவருக்கு கோவம், என்னடா ஒரு முனிவராகப்பட்ட நம்ம போய்கிட்டு இருக்கோம், இவன் பார்த்தும் பார்க்காதது மாதிரி நிக்கிறானே, இவெல்லாம் மனுஷன் தானா? ஆறு இல்ல இவெல்லாம் மனுஷன் தானா? நம்ம நான் அப்படி சொன்னாயா? நீயா புரிச்சுக்கிட்டா சரிதாயா? அப்ப நம்மளை மதிக்காம இருக்கானே, இவனுக்கு ஒரு சாபத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்ல, தவளையாக மாறக்கடவா என்று சொல்லி மண்டூக மகரிஷிக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். ஓ யாருக்கு? மண்டூக மகரிஷிக்கு. ஆமா. அப்ப வச்சவந்தே எடுக்கணும், வழி தெரிஞ்சவந்தே நடக்கணும். அப்ப இவன் முனிவர் இல்லையா? அப்ப இவன் சாபம் கொடுத்தவன் தான் இவனுக்கு விமோசனமும் கொடுக்கணும். அப்ப இவர் சொல்றாரு, இடா மதுரைக்கு அழகராகப்பட்டவர் எங்க போவாரு? இல்லை உனக்கு என்னடாச்சு? என்னடா இல்லை என்னன்னு கேட்கிறேன். அவன் சித்தத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க போன. அதனால முறைச்சுக்கிட்டு இருக்கானோ?
அது கேட்கவும் கோவப்படுறியா கோவத்தில் இருங்க, எங்களை மட்டும் திருமங்கலம்னு ஏன் பேரும் சொல்லி இல்லை. ஆமாங்க. உங்கள் ஊர் எது? சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரியா? நான் என்ன தப்பா எதுவும் சொன்னாயா? இது கதையில் கிடையாது. பரம்புப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருங்க. அதுக்கு ஏன் பரம்புப்பட்டின்னு வந்துச்சு? பரம்புப்பட்டிக்கு ஏன் பரம்புப்பட்டி என்று பேர் வர காரணம் என்ன? பரம்புனா என்னங்க சொல்லுவாங்க? மேடான ஒரு பகுதியை பரம்பு என்று சொல்லுவார். அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் எங்கள். ஏன்னா மேட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னா சாலை போடுறதுனால அந்த மேட்டெல்லாம் கரைச்சி சவமாக ஆக்கிட்டாங்க. அப்போது அந்த பெரிய மேட்டிற்கு அடியில் இருக்கின்ற காரணத்தினால பரம்புப்பட்டி என்ற ஒரு பேராகப்பட்ட உருவாச்சியா? தப்பு, நான் சொல்கிறேன். கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியுமா? தெரியுமையா? நான் சொல்கிறேன், நீ புத்து சொல்லியா வாப்பா. பரமன்னு ஒருத்தர் என் மாமணி அவரு அது தேவையில்லாது. மாமணியா குண்டுமணியா சொல்றான் சொல்லிட்டோம்ல. பரமன்னு ஒருத்தர் ஆதி காலத்திலே இங்கே சாமி ஆடுறாரு. சரி, என்னாச்சு அவனுக்கு? வந்தது யாருப்பா? உங்கள் அக்கா புருஷன் எந்தூரோட சாமி ஒரு செகண்ட்ல நின்றுச்சு. என்ன பிடிச்சிருக்கக்கூடிய ஆள் அப்படியா? பரமன்னு ஒரு சாமியாடி அங்கே இருக்காரு. அங்கே அவர்தான் சித்திர திருவிழாவுக்கு பெட்டி திறக்கணும். பரமன் திறந்து ஆடின பட்டி நம்மெல்லாம் உள்ள போக போறோம்னு நினைக்கிறேன். என்னைக்கு கிட்னி கீழே விழுக போதோ, என்னாச்சியா? என் காலை மிதிக்க போறாங்க, இப்போ அறைய போறேன். என்னாச்சியா? இருங்க, சின்ன பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு இருக்கு ரிங்குல. ஏழை இது என்ன ராட்டினமாடா? இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேடையை விடுங்க. இப்போ இப்போ பாரு, அறை வாங்க போகிறாங்க. வந்தது ஆத்தாவா அப்பாவா? கோத்தா. சம்பளத்தில் 300 கட். அவை வயலை கேட்டுக்கிட்டேன். அப்ப பரமனாகப்பட்டவன் பெட்டி எடுத்து ஆடுனதுனால பரமப்பட்டி அப்படி உருவாச்சுன்றீங்க. மதுரைக்கு பைபாஸில் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ரிங் ரோடு. அதுக்கு ஏன் ரிங் ரோடு? தார் ரோடு, மண் ரோடு, சிமெண்ட் ரோடு வைத்திருக்கலாம். அதுக்கு ஏன் ரிங் ரோடுன்னு பேர் வந்துச்சு? ஒருத்தன் சரியான போதையில் வர்றேன், சரி, போதைக்கு மறுவேர் ரிங். அது ஆங்கிலத்தில் மோதிரம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஊர் நம்புது, பேசாம இரு பங்காளி. சரியான ரிங்கில் இருக்க போகல அப்படின்ட்டு வாங்கல்ல. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ரிங்கிலே ரோட்டில் நின்றா, அதனால ரிங் ரோடுன்னு வந்துச்சோ? சரியா, நீங்க சொன்னது அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? மதுரைக்கு அழகர் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்க. அப்ப இவரே சொல்லுகிறார், ஏன்னா தங்கைக்கு சீர் கொடுக்க தேனூர் மண்டபம் செல்வார். ஆனா அவர் காலில் பற்றி கொண்டு, யாரோட காலில்? அந்த குதிரையின் காலில் பற்றி கொண்டு அவர் அங்கு செல்ல விடாமல் மதுரை வைகை ஆற்றுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறார். யாருக்கு? மண்டூக மகரிஷிக்கு. அப்ப மண்டூக மகரிஷிக்கு கட்டளை இட்டதுனால அதன்படியே நடக்குது. என்னவென்றாரு, அழகர் ஆத்துக்குள்ள இறங்க வர்றாரு. அழகர் ஆத்துக்குள்ள இறங்கியவுடன் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்வாச முனிவருக்கு சாப விமோசனமாகப்பட்டது கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இறங்கின இடம் தேனூர். இங்கே மதுரை ஆற்றிற்கு வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டூக மகரிஷி முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக தான் எங்கே இருந்து வர்றாரு? அழகர் மலையில இருந்து வர்றார். ஏன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தப்பு. என்னையா தப்புன்றீங்க? அழகர், நான் என்ன சொன்னேன், அங்கிட்டு இறங்கிருக்கலாம் இங்கிட்டு இருக்கலாம். எதுக்காக ஆற்றுக்குள்ளே இறங்கினார் அப்படின்னா, அழகரை சுமந்து வந்தவர்கள் 63 பேர். சரி, 63 பேர் சுமந்து வரும்போது அதில் 23 பேர் பசி எடுத்து புளியோதரை பாக்கெட் வாங்கிட்டாங்க. என்னையா சொல்ற? பசிக்கிறதுனால புளியோதரை பாக்கெட் வாங்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் பசிக்குதா, எங்களுக்கு பசிக்காதுன்னு சாப்பிட்றதுக்கு இங்கிட்டு போமா இல்லை அங்கிட்டு போவோமான்னு ஒரே சண்டை. அங்கிட்ட ஆற்றுல இறக்குவோமா, இங்கிட்டு இக்கரையில் இறக்குவோமா, கரையில் இறக்குமான்னு சண்டை ஓட்டதுனால தான் இவன் பக்கம் சேர்ந்தவங்க 30 பேர்
அவன் பக்கம் சேர்ந்தவன் 33 பேர் வெயிட் அதிகமாக இருந்ததுனால கடன்னு இழுத்துட்டு போய் இறக்கிட்டாங்க ஆற்றுக்குள்ள. எப்படியா சரிங்க, எப்படியெல்லாம் அறிவா பேசுறீங்க? ஏன்னா இப்படி பேசணும்னா உங்களை பார்த்ததே கற்றுக்கணும் போலயே. ஏன்னா அறிவா பேசுறீங்க. 20 வருஷம் இப்படி சிரிக்க வச்சதுனால தாங்க இவ்வளோ மண்டை தெரியுது. ஏன்னா உண்மை. ஏன்னா அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் நாடகம்னா நானும் சின்ன பிள்ளையில டவுசரோட மூக்க வடிச்சு தொண்டின்னு என் பேர் வந்துச்சு. இப்போ சொல்லுங்க தலைவர், நீங்க சொல்லுங்க தலைவா. என்னய்யா என் தலைவன் சொல்லியா தொண்டின்னு என் பேர் வந்துச்சு. தொண்டி என்பது தம்பி இதா என்னடா சொல்லு பேர் ஏன் வந்துச்சுன்னு கேட்டாரு. அது என்ன ஏதுன்னெலாம் கேட்கல. அதான் சொல்ல வரேன். பெருங்கொண்ட ஒரு கடல், அதிலே ஞாயிற்றுக்கிழமையான மாணவ செல்வங்கள் எல்லாம் புழுவை வெட்டி கொண்டு தூண்டி ஓடுறாங்க. அப்போ யாருக்குமே மீன் விழுகலை. ஒரு ஆள் அங்கேருந்து நொண்டிக்கிட்டே வர்றேன். சரி, நொண்டி புழுவை நோண்டி போட்டது தூண்டி. அதுதான் தொண்டி. அந்த நொண்டியாகப்பட்டவன் வந்து தோண்டி தோண்டி நோண்டி, புழுவ நோண்டி போட்டதுனால அந்த இடத்துக்கு பேரு தொண்டி. பரவாயில்லையா, புதுவிதமான பதிலா இருக்குது. இன்னைக்குதான் நீங்க இப்படி ஒரு பதிலை நான் கேட்டிருக்கேனையா. சரி, அழகா பேசுறீங்க, ஆமாங்க, அறிவா பாடுறீங்க. சூப்பர் சிங்கர்ல வாய்ப்பு கிடைச்சிச்சா? உண்மையிலேயே உங்களுக்கு கிடைக்குமுங்க. ரேஷன் கம்பெனி மாதிரி பேசிக்கிறீங்க. ஏன்னா உள்ள ஏதோ ஒரு சத்தம். அந்த டான்ஸ்கார பிள்ளைதான் என்ன தள்ளி போய் ஒண்ணுக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. நான் கேட்டது அந்த சத்தம் இல்லையா, ஆளலம் சோ என்று சொல்லக்கூடிய சத்தம்யா. அதுவா? அதானே. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. என்னடா மடப்பையிலே, ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருந்தா வீசாது ஐயா. ஒருவருக்கு 2 அப்படி விவரமா சொல்லியா. உங்க பேரு? என் பேரு கதையின் சாரம்சம். சரி. எங்க அப்பா பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 11 பேர். அண்ணன் தம்பி 7 பேர் தானே சொல்லுவாங்க. எங்க அப்பாவோட பிறந்ததை சொல்றேன். ஓ, உங்க அப்பா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி 11 பேர். 11 பேத்துல 8 பேர் வந்து இப்ப இருக்காங்க. சரி. 3 பேர் என்ன காரணம்னா இருக்காங்க, ஆனா அங்க இருக்காங்க. எங்க? அது எங்கடா? எங்கேயா இருக்காங்க? அவனை மன்னித்து விடுங்கள் சுவாமி. அவன் இளங்கன்று பயமறியாமல் தாங்களிடம் நகைச்சுவையாக ஒரு ஆடிவிட்டான். உண்மை. என் செல்வங்கள் தான். அவனாவது லேசுவாசாக பேசுகிறேன், அப்பிழந்து இவன் நிற்கிறேன் திண்டுக்கல்ல போட்டு துருப்பிடிச்ச சாய் மாதிரி. மிஸ்டர் தனி டேங்க், இங்கே வாயா. ஏய், உன் பேர் என்னன்னு சொல்லியா? வாயா, உன் பேர் என்னையா? தோத்தாத்திரி. என்னையா தோத்தாதிரி? கூட பிறந்தவங்க எத்தனை பேரையா? அதைத்தான சொன்னியா, காது கேட்கலையா? தம்பி போங்க தம்பி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிப்பாயிட்டு அடிக்கிற ஆள் மாதிரியே பேசிக்கிறீங்க. எங்கள் அப்பா யார் என்று இப்பொழுது தெரிவிக்கிறேன் சுவாமி. கூறுங்கள் பார்ப்போம். எங்கள் அம்மாவோட கணவன். உங்க அம்மாவுடைய கணவர் தான் உங்களுக்கு அப்பாவாக இருக்க முடியுமையா? எங்கள் அப்பாவோட புருஷன்தான் எங்கள் அம்மா புருஷன். எங்கள் அம்மாவோட புருஷன்தான் என் தங்கச்சிக்கு அப்பா. உங்க அம்மாவோட புருஷன் உங்க தங்கச்சிக்கு அப்பா, உண்மைதானே? நீங்க அப்பா அவருடைய அண்ணன். எங்கள் அப்பா இருக்கார்ல. ஆமா, உங்க அப்பா இருக்காரியா? எங்கள் அப்பாவோட அண்ணன் தான் எங்களுக்கு பெரியப்பா. ஆமா, உங்க அப்பாவுடைய அண்ணன் உங்களுக்கு பெரியப்பா தானையா வேணும்? எங்கள் அப்பாவோட தம்பி தான் எங்கள் அம்மாவுக்கு குழந்தை. ஆமா, உங்க அப்பாவோட தம்பி உங்க குழந்தனோட மதனியாவோட சித்தியோட சித்தப்பாவோட இளைய அத்தையோட மூத்த நாத்தனாவோட மூத்த குழந்தையாவோட இளைய வடியாவோட மூத்திரத்த வடியாவோட கடைசி தேவடியாவோட கடைசி வடியாவோட. அப்படி எத்தனை பேரையா ஓடுனாங்க? அந்த அதங்களுக்கு 6 பேர் எந்திரிச்சு போங்க. நான் இவ்வளோ கருத்தாக பேசிக்கிட்டு இருக்கேன். இளைய வடியா. அப்படி எத்தனை பேரையா ஓடுனாங்க? அம்மா இருக்குல்ல. ஆமா, அம்மா இருக்காங்க. அம்மாவை அப்பா பொண்ணு வாக்க போனதுனாலதான் அம்மா பொண்ணு. அம்மாவாகப்பட்டவள அப்பா பொண்ணுவாக்க போனதுனால அம்மா பொண்ணு அப்பாவுக்கு. சரி. அப்பாவுக்கு பொண்ணு அம்மானா சரி. அப்பாவோட அப்பாதான் அம்மாவோட மாமா. ஆமா, அப்பாவோட அப்பா தானே அம்மாவுக்கு மாமா. அப்போ அப்பாவோட மாமா தான் அம்மாவோட புருஷன். ஆண்டவா ஆண்டவா நீ போட்டு நோட்டவா. எங்கள் அப்பா இருக்கார்ல. ஆமே, உங்க அப்பா இருக்காருயா. எங்கள் அப்பாவை கட்டினது தான் எங்கள் அம்மா. ஆமா, உங்க அப்பாவை கட்டினதுனால தான் நீங்க எல்லாம் பிறக்க முடியும். அதனால தான் அம்மாவுன்ற ஒரு ஸ்தானமாகப்பட்டது உருவாகும். அம்மா கட்டினது அப்பா தாலி.
எப்படி? அந்த தாலி கயிறு தான் அம்மா கயிறு மஞ்சள் கயிறு அப்படி. நான் கேட்டது என்ன, உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். அதுக்கு தான் சொன்னியா, புரியலையா? ஆகுனா ஒரு டைலாக் பேசுகிறார் டைரக்டர் மணிரத்னா மாதிரி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. தம்பி உள்ளே தானே வருவிய, போகும்போது திரும்ப உங்களை பெண்டிலே உங்களை எரிச்சிருவேன். சாம்பலா வருவேன் வீட்டுக்கு. இது என்ன கண்ணுங்க, பூலதல்னது மாதிரி கண்ணு. ஆந்தையா? இங்கே வருங்கப்பா, காயின் போனேன். எங்கள் அப்பா வேற நம்பிராசன். நம்பிராஜன். எங்கள் அம்மா உங்க அம்மா பொம்பளையாள். பொம்பளையாளு தான். ஐயா பேர் என்னையா? நங்கை மோகினி. இவங்க பேரு கிள்ளி வளவேன். கிள்ளி வளவே. இவன் தான் சேங்க மாறேன். என்ன பேரு? சேங்க மாறேன். அழகான பேரா இருக்கையா. உங்களை காட்டில் இவன் பேர் தான் நல்லா இருக்கு. இவன் தாங்க பின்னாடி சீட்டில் முழு சீட்டில் உட்காந்து வருவேன். இவங்க 4 பேரும் ஒருத்தையும் துறையில் ஒருத்தையும் உட்காந்துட்டு எரியுது குறையுதுன்னு வருவாங்க. இவர் பெரிய 12 எலெக்ஷனில் ஜெயிச்ச மாதிரி இருந்தா. என்னையா தம்பி ஓ சாமியான்னு பார்த்த உடனே ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு ஆசை போலையா? எந்திரிக்க முடியாம எத்தனை மண்டி. சாமி, என் தங்கச்சி உள்ள இருக்கு. வர சொல்லுங்க, நான் செய்கிறேன். வர சொல்லுங்க பாப்போம். உடப்பிறந்திட்ட எப்பிறவி பாண்டியர்களே, உடப்பிறந்திட்ட எப்பிறவி பாண்டியர்களே, கூட்டுக்கினி போல வந்தமடா ஒரு நாளும் பிரியாத நம்பிகளே. நம்பி நாம ஒரு நாளும் பிரியாத தம்பிகளே, இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன் காடை வேட்டைக்கு தம்பி. காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோத்து செல்வோமடா அண்ணன் தம்பி. எவ்வளவு தடவை நானும் பாட்டு கட்டு பாட்டு பார்த்தா பசங்க மூச்சு விடுறேன். ஒடியாத்தா 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 ஒடியாத்தா. என்னது என்னது எட்டு நிலு சாமி நீ கட்ட ஒட்டிக்குவே
நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்காரு, அவர் நல்லா தானே பேசுறாரு, என்னென்னமோ கேட்கிறாரு, ஏதேதோ சொல்லி பார்த்தேன் சொல்லி பாத்தியே நீ வாங்கினியா இல்லையா? வாங்கிட்டு கொடுத்தாரா? ஒரு 3/4 கிலோ கொடுத்தாரு. அப்படியே அவ்வளவு போதுமா? போதும். போதும். வாங்க சாமி. ஐயா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா, அச்சமடம் மானம் இருந்தாக்கா காத்தோட காத்தாக கலந்தாக்க, அச்சமடம் மானம் இருந்தாக்கா காத்தோட காத்தாக கலந்தாக்க, வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பெண்ணொருத்தி வேண்டாமா. ஐயா இதாங்க ஐயா. ஆடிப்பாடி வரவேற்பது குல பண்பு. ஆமாங்க ஐயா. அடுத்த கவல் யார் யாருக்குது? என் தங்கச்சி வர சொல்லுங்க. வள்ளிக்கண்ணு ஓடியாடா. நம்ம இடத்துக்கு அண்ணான்னு சொல்லையிலே அப்படியே என்னான்னு வந்து நிப்பீங்க அண்ணா. எப்போ கூப்பிட்டாலும் உனக்கு உதவி செய்ய தாத்தா அண்ணன் இருக்கேன். அண்ணா எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். அண்ணா எதுக்கு கூப்பிட்டீங்க? நாரத மகரிஷி நாரதர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? என்ன வேலையா வந்திருக்காரு? என்ன காரணமா வந்திருக்காரு? நம்மளை எல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் செய்வதற்காக. பார்த்து ஆசீர்வாதம் பண்ண ஆசீர்வாதம் செய்ய
ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காரு. ஆமாத்தா. வர சொல்லு சாமி. சுவாமி வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கோர்ந்து ஆசி தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கோர்ந்து ஆசி தர வேண்டும். மகிழ்வோடு உன்னை துறமகளோடு இது வாழ்வில் உமது அருள் வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கோர்ந்து ஆசி தர வேண்டும். தவக்கோலம் கொண்ட முடியே பொது நலம் காணும் உமது படியே. தவக்கோலம் கொண்ட முடியே பொது நலம் காணும் உமது படியே. எதிர்காலம் அறிந்த மாமுனியே, எதிர்காலம் அறிந்த மாமுனியே, திருப்பாதம் முடிந்தும் தவ முடியே. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். வாருங்கள் சுவாமி வாருங்கள். அதலம் இதலம் சுதலம் ததாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மேலோகம் ஏழோகங்களும் பூமி பூலோகம் பொருளோகம் சுபர்லோகம் சனலோகம் சத்தியலோகம் தபலோகம் என்று சொல்லக்கூடிய கீழோகம் மேலோகங்களும் 14 லோகங்களும் தாங்கள் சுற்றி வருகின்ற நேரத்தில் எங்களுடைய வேள்விமலை சாரல் தாங்களை வருக 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 என்று வரவேற்கின்றது. சுவாமி வந்தது மட்டும் போதாது, என்னை நாட்டு மக்களை அனைவரையுமே ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். சுவாமி வருக 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 வருக. அப்படியாகட்டும்மா. அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உபசரித்து உப்பில்லா கூழ்வார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும் என்பார்கள். அப்பேற்பட்ட வகையில் அற்புதமான வரவேற்பு கொடுத்தீங்க. மரமது மரத்திலேறி மரமதை தோளில் சுமந்து மரத்தினால் மரத்தை கண்ட மரத்தினால் மரத்தை குத்தி வளனை வரும்போது கண்ட மாதர் மரமோடு மரமெடுத்த அப்பேற்பட்ட வரவேற்பு இல்லாவிட்டாலும் கூட பாமாலை பாடி வரவேற்ற உமை நான் வாழ்த்த வேண்டும். எப்படி வாழ்த்த வேண்டும் என்று பார்த்தால் ஒரு குட்டு கிளியா ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு கூடு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல்